அதிமுக எப்படியாவது கவரணுங்கிறது தான் விஜயோட நோக்கமா இருக்கு. அது சத்தியமா அவரால் முடியாது, எழுதி வச்சுக்கோ. ஏன்னா இவரை மாதிரி போலியா திமுக தீய சக்தின்னு பேசுறது இல்லை அதிமுக. உணர்வு பூர்வமாக திமுக தீய சக்தின்னு உணர்றவன் தான் அதிமுக தான். திமுகவுக்கு அதிமுக சின்ன பின்னமாச்சுன்னா சந்தோஷம். அமைச்சரவை 2வது ஃபார்ம் பண்றதுக்குள்ள ஒரு ஆளுக்கு புசுக்குன்னு போயிடுச்சு. ஏன் செங்கோட்டையில் எதுக்காக போச்சு? அதிமுகலேருந்து கரெக்டாக ஆட்களை கூப்பிட்டு வரலையா? ஒழுங்கா கடத்திட்டு வரலையா? அப்ப அவர்கிட்ட போய் நான் ஒரு 13 எம்எல்ஏக்கு நான் ராஜினாமா பண்ண சொல்றேன், தாவேக்காக்கு நான் டைரக்டா ஆதரவு கொடுக்குறேன், என் வாழ்நாள விஜய் காலடியில் போடுகிறேன் சொல்லிட்டா வேலை முடிஞ்சிருக்கும். அதை விட்டுட்டு நான் எடப்பாடியை கவுத்தருவேன். எடப்பாடி பண்ண மிகப்பெரிய தப்பு, அண்ணாமலையை கரெக்டா பயன்படுத்தி இருந்தா அண்ணாமலை எங்க போவாரு? ஃப்ளைட்ல ஏறி டெல்லிக்கு தான் போவார். அவர் கட்சி டெல்லிக்கு அவரை கூட்டிட்டு போவோம்ல. உன்ன மாதிரி குண்டி புண்டி தாண்டாத கட்சி இல்ல. பிஜேபி இப்ப அமைதியா இருக்கக்கூடாதுன்னு மட்டும் நான் சொல்லுவேன். எடப்பாடி விட்டுருங்க, அவர் சாவட்டும், அவர் என்ன வேணாலும் பண்ணட்டும், அவரையே உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கட்டும். உங்கள் ஆரோக்கியத்தின் ஊற்று நண்பன் ஹெல்தி ஸ்வீட் ஃப்ளோர் உடனே ஆர்டர் செய்யுங்கள். 4ஆம் தூண் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் ரவி டிடிஎஸ் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். நேத்து தாவேக்கால இன்னொரு அமைச்சரவை பட்டியலானது வெளிவந்தது. இதுல அதிமுகவுக்கு அமைச்சரவை பட்டியல்ல இடம் இருக்கும்னு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஆனா அதிமுகல அமைச்சரவை பட்டியல்ல இடம் பெறல. இது ஒரு பெரிய ஏமாற்றம்னே சொல்லலாம் சிவி சண்முகம் அண்ட் எஸ்பி வேலுமணி அவர்களுக்கு. ஆனா இபிஎஸ் அவர்களுக்கு இது ஒரு சந்தோஷம். அங்க என்ன நடக்குது? ஏன் அமைச்சரவை பட்டியல்ல அதிமுக இடம் பெறல சார் தாவேக்கால? இல்லை, அதாவது நீங்கள் சொன்னதில் நிறைய முரண் இருக்கு. இபிஎஸ் இதை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய சிலாகிக்கக்கூடிய பொசிஷனில் இல்லை. இத்தனை 6 வருடங்களாக திமுகங்கிற ஒரு மலை உட்கார்ந்துக்கிட்டு எல்லாத்தையும் விலை கொடுத்து வாங்க, உலகத்தையே விலை கொடுத்து வாங்கக்கூடிய பணம் வந்து திமுக கிட்ட இருக்குது. 2 பேர்கிட்ட இருக்குது, மாப்பிள்ளைகிட்டையும் மச்சான்கிட்டையும் இருக்குது. தியாகராஜன் அதைத்தான் சொன்னார். அந்த உண்மையை சொன்னதுக்காகவே அவரை தோக்கடிச்சிட்டாங்க, அது வேற விஷயம். அப்போ அவர் வந்து கிட்டத்தட்ட 2017 இப்போ வரைக்கும் 9 வருடங்களாக தன்னுடைய பொதுக்குழுவையும் செயற்குழுவையும் இன்டாக்ட் வச்சிருக்காரா இல்லையா? இப்போ தோத்து போயிட்டோம், 3வது இடத்துக்கு வந்தோம்னு நீங்க சொல்றீங்க, அதுக்கு நான் அப்புறம் வர்றேன். ஆனா உடனே அந்த இடத்துல இருந்து ஆட்களை கலைக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. திமுக கிட்டேருந்து கட்டளை வருதா, யார்கிட்டேருந்து கட்டளை வருதுன்னு தெரியல. பணம் மட்டும் மார்ட்டின் குடும்பத்திலேருந்து வருது. வந்த உடனே இந்த குவாரியெல்லாம் வச்சுட்டு இருக்கிறவங்க, திருட்டு டிவிஎஸ்சியில் ஏகப்பட்ட சிக்கலில் மாட்டி இருக்கிறவங்க, கேஸில் வந்து பயங்கரமாக மாட்டி இருக்கிறவங்க கரைக்க பார்க்குறாங்க. அவங்களால அந்த செயற்குழுவையோ பொதுக்குழுவையோ ஆட்டி அசைக்க முடியல. அதைத்தான் நீங்கள் பார்க்கணும். இங்கே செங்கோட்டையன் வந்து நிதியமைச்சராகிறாரு, அந்த இடத்துல ரவுடித்தனம் பண்ணக்கூடிய ஒருத்தர் நிதியமைச்சராக இருக்காருங்கிறது நாளைக்கு தினத்தந்தி, இன்னைக்கு காலையில் தினத்தந்தி உங்களுக்கு சொல்லியிருக்கோம். ரவுடிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காது, அவ்வளவுதான். அவர் நிதியமைச்சர். இப்போ வருவாய்த்துறை நம்ம இவர் மரியம் அவர் வந்து நிதிக்கு வந்துட்டார். செங்கோட்டையனை அதுலேருந்து எடுத்துட்டாங்க. ஆட்சி தொடங்கி ஒரு 10 நாள் தான். ஒரு ஜோசியருங்கிற காரணத்துக்காக அவர் கொண்டு வரல. இவர் அட்வைஸ் கரெக்டாக பண்ணுவாருன்னு கொண்டு வர்றாரு. அவரை ஜோசியர்னு சொல்லி நீக்க சொல்றாங்க, நீக்கிட்டார். அமைச்சரவை 2வது ஃபார்ம் பண்றதுக்குள்ள ஒரு ஆளுக்கு புசுக்குன்னு போயிடுச்சு. ஏன் செங்கோட்டையனை எதுக்காக போச்சு? அதிமுகலேருந்து கரெக்டாக ஆட்களை கூப்பிட்டு வரலையா? ஒழுங்கா கடத்திட்டு வரலையா? அவர் சபைக்குள்ள வரும்போது விஜய் எந்திரிச்சு நின்று வணக்கம் சொல்லி அவர் உட்கார வச்சாரு, அதெல்லாம் புஷ் ஆயிடுச்சா 10 நாளுக்குள்ள? இப்படித்தான் நீங்க அந்த பிரச்சனையை பார்க்கணுமே தவிர, எடப்பாடி ஜாலியா இருக்காரு, சுப்பிரமணியன் பேர் என்ன சண்முகம் நொந்து போயிருக்காரு, இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. அப்ப நீங்க சொல்றது வச்சு பார்க்கறப்ப திமுக விலை கொடுத்து வாங்கிட்டு இருந்தது இத்தனை நாள், இப்ப அதை தாவேக்கா பண்ணிட்டு இருக்கு. தாவேக்காவுக்கு அதிமுக தான் இலக்கு. பேசும் தேர்தல் வரைக்கும் திமுக வந்து தீய சக்தின்னு சொல்லி ஜெயிச்சாச்சு. அவர் காலில் போய் விழுந்தாச்சு, ஆசீர்வாதம்லாம் வாங்கியாச்சு. ஆனால் நீ நானும் தான் நான் பண்ணுறோம், இது திமுக 2 தான், நான் ஒன்றும் பெருசாக பேசிக்காதண்ணா, என்ன மன்னராட்சி இருக்காதுண்ணா, அவ்வளோதான் மேட்டர். அதோட அந்த விஷயம் முடிஞ்சு போச்சு. ஆனால் அதிமுக தான் அவருடைய இலக்கு. 1,23,00,000 வாக்காளர்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வாக்கு வித்தியாசம் 16 லட்சம். திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் வாக்கு வித்தியாசம் 25 லட்சம். 25 லட்சம்ங்கிறது 234 தொகுதியில் எத்தனை வரும்? கால்குலேட்டர் தேடாதீங்க. 7,500லேருந்து 10,000க்குள்ள தான் வரும். அவ்வளோதான் வாக்கு வித்தியாசம் ஒரு தொகுதிக்கும்.
ஆனால் அவங்க 234 போட்டி போட்டாங்க, திமுக 175 தான் போட்டி போட்டுச்சு. அதை கூட்டி கழிக்கணும்ல. அந்த மாதிரி அதிமுக 165 தான் போட்டி போட்டுச்சு, கூட்டி கழிக்கணும்ல. ஸோ பெருசாக ஒன்றும் நடந்துடல. ஒன்று ஒத்துக்கிறேன், விஜய்ங்கிறவர் முதல் தேர்தலையே ஸ்ட்ரைட்டாக அடித்து எப்படி 2014 மோடி வந்து பாரதிய ஜனதா கட்சியில் அத்தனை எதிர்ப்புகள் இருந்தாலும் அவர் வந்து மேலே வந்து பாராளுமன்றத்துக்கு ஸ்ட்ரைட்டாக வந்த அன்றைக்கே பிரதமர் ஆனாரோ அப்படி ஒரு சட்டசபைக்கு வந்த அன்றைக்கே முதலமைச்சர் ஆகிட்டார். வாழ்த்துக்கள். ஆனால் அவருடைய எண்ணம் எல்லாமே அதிமுகவை கலைக்கிறதுல தான் இருக்குது. திமுகவுக்கு அதிமுக சின்ன பின்னமாச்சுன்னா சந்தோஷம். ஏன் அதையெல்லாம் மீறி அதிமுக எந்திரிச்சு நிக்குதுன்னு நீங்க பார்க்கணும் ஒழிய ரவி எடப்பாடிக்கு முட்டு கொடுக்குறான்னு பேசுனீங்கன்னா சாரி. ஆனா ஏன் அதிமுகவை கலைக்கணும்ன்ற எண்ணம் வந்து விஜய் அவ்வளவு பெரிய வாக்காளர், அதாவதுங்க தொடர்ந்து தோல்வியை சந்திக்கிறாங்கன்னு நீங்க தான் சொல்றீங்க. 2016க்கு அப்புறம் வெற்றி இல்லை அதிமுக பொறுத்த வரைக்கும். 19 இல்லை, 21 இல்லை, 24 இல்லை, இப்போ இல்லை. நடுவில் நடந்த இடைத்தேர்தலில் யாருக்கும் இருக்க போறதில்லை, இவங்களுக்கும் இல்லை, ஒத்துக்கிறேன். அந்த சூழ்நிலையிலையும் அங்கிருந்து செயற்குழு உறுப்பினர் பொதுக்குழு உறுப்பினர் அவங்களால அசைக்க முடியல. அப்போ அவன் ஸ்ட்ராங்காக இருக்கான்னு தானே அர்த்தம். எடப்பாடியை பார்த்து ஸ்ட்ராங்காக இருக்கானா? இல்லை. அதிமுகங்கிற அந்த கட்சி திமுக தீய சக்திங்கிறத உண்மையிலே உணர விஜய் மாதிரி கடை ஓடுற கேஸ் இல்லை. திமுக தீய சக்தின்னு பொய் சொல்ற ஆள் இல்லை, உண்மையிலே உணர்றவன். அவனை நீங்க என்ன பண்ண முடியும்? அவனை அசைக்கணும், அவனை கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சா எப்படி தங்கத்தமிழ் செல்வனை கூப்பிட்டு வந்து ஒரு 10,000 பேரை தூக்குறீங்களோ, அல்லது வேற ஒருத்தரை தூக்கி ஒரு 10,000 15,000 பேரை தூக்குறீங்களோ? இந்த திமுக தொடர்ந்து 30 வருஷமா அதை தானே பண்ணிட்டு இருக்கு. வந்து இந்த அதிமுக எப்படியாவது கவரணுங்கிறது தான் விஜயோட நோக்கமா இருக்கு. அது சத்தியமா அவரால் முடியாது, எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா இவரை மாதிரி போலியா திமுக தீய சக்தின்னு பேசுறது இல்லை அதிமுக. உணர்வு பூர்வமாக திமுக தீய சக்தின்னு உணர்றவன் தான் அதிமுக தொண்டை. ரெண்டாவது, போலி நாஸ்திகம் கிடையாது. நீ ஜோசியன்னு உடனே நான் வந்து பயந்துட மாட்டேன். நீ 2 பிராமணனை அமைச்சராக்கிட்டேன்னு உடனே சூப்பர் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஒரு விஷயத்துல வாழ்த்துக்கள் சொல்லுவேன். கூட்டணி ஆட்சிங்கிறத அமைச்சிங்கல்ல விஜய், நீங்கள் செய்தது சரித்திரபூர்வமான அற்புதமான விஷயம். அடுத்த 40, 50, 60 ஆண்டு காலத்துக்கு நீங்க தான் தொடங்கி வச்சீங்க கூட்டணி ஆட்சியை ராஜாஜிக்கு பிறகுன்னு சொல்லுவாங்க. அதுதான் நீங்க செய்த மிகப்பெரிய சாதனை. பிளஸ் ஒரு பதவிக்கு இன்னாராக பிறந்தவன், இன்னாருக்கு பிறந்தவன்கிறதுனால வரலாம் வரக்கூடாதுன்னு சொல்ற முட்டாள்தனத்தை நீங்க செய்யல. அந்த வரைக்கும் ஓகே. சில ரவுடிகள் எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க, அது அப்புறம் பார்த்துக்கலாம். அவங்களெல்லாம் என்ன பண்ணணுங்கிறது எங்களுக்கு தெரியும், நாங்கள் பார்த்துக்குறோம். ஆனால் ஆட்சியை நல்லா அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தயவுசெய்து கவனத்தை, இப்போ உங்ககிட்ட 144 பேர், உங்களுக்கு யாரும் வந்து இப்போ ஓட்டெடுப்பு கேட்க போகிறதில்ல. ப்ராபப்ளி நீங்கள் ஒரு இடைத்தேர்தல் நடத்துனீங்கன்னா, திருச்சி கிழக்குக்கு நடத்தணும் இல்லையா, 6 மாதத்தில் நடத்தும்போது அதிமுகவில் ஒரு 10 எம்எல்ஏக்களை ரிசைன் பண்ண சொல்லிட்டு 10-13 பேரை ரிசைன் பண்ண சொல்லிட்டு ஒரே டைமாக தேர்தல் நடத்தினீங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு இன்னும் 6 மாதத்துக்கு உங்களுக்கு கூல் டைம் இருக்குது. ஜாலியாக பொறுமையாக நல்ல விஷயங்களை செய்யுங்க. கண்டிப்பாக சார். இதனை எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ அமைச்சரவையில் அதிமுகவுக்கு இடம் தரலை. ஆனால் சிவி சண்முகம் அண்ட் எஸ்பி வேலுமணி அவர்கள் டீம் வந்து என்ன மனநிலையில் இருக்காங்க? அடுத்த கட்ட நகர்வு என்னவா இருக்கும்? பாருங்க, சேர்வார்களா சேர மாட்டார்களா? வந்து எடப்பாடிங்கிற ஒரு தலைவன் அதிமுகவில் வந்து பொதுச் செயலாளரை நீக்கிறதுங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. அவ்வளோ ஈஸியாக நீங்கள் வின் பண்ண முடியாது. பொதுக்குழுவை கூட்ட வச்சுருவோம், எடப்பாடி தொடர்ந்து தோற்று போகிறாரு, நமக்கு வந்து ஒரு 100 பேர் வரமாட்டாங்களான்னு அவங்கள வச்சு பொதுக்குழு தூட்டுவோம், உடனே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவோம். கடந்த 6 வருடமாக தினமும் டிவியில் நடந்த விவாதங்கள், நியூஸ் பேப்பரில் வந்த தலைப்பு செய்திகள் படிச்சுக்கிட்டே இருங்க. அதிமுக 4 ஆயிடுச்சு, 8 ஆயிடுச்சு, 10 ஆயிடுச்சு, 25 ஆயிடுச்சு, இதே தானே பேசிக்கிட்டு இருந்தீங்க. அதை மீறி 1,30,00,000 வாக்கு வாங்கினாரா இல்லையா? எடப்பாடி வாங்கல, அதிமுக வாக்கு கொடுத்தது. அதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு கட்சியில் நீங்கள் சும்மா ஒரு சலசலப்பை ஏற்படுத்திட முடியும். பொதுக்குழு உறுப்பினர் செயற்குழு உறுப்பினர்லாம் இன்டாக்ட் வித் எடப்பாடி இல்லை, கூப்பிட்டா வந்துடுவாங்க, ஆசை காட்டினா வந்துடுவாங்கன்னு நீங்கள் நினைத்தது தான் தப்பு. ஃபஸ்ட்டு நீங்கள் ஆளே தப்பு, நீங்கள் வந்திருக்கக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. செம்பலையோ மற்றவங்களையோ வச்சு விளையாடி இருக்கணும். நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க, உங்களை யாரும் சீண்டலை, நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கள். இப்போ எடப்பாடி திரும்பி இவங்களை நீக்கிறதுன்னு முடிவு எடுத்தாருன்னு வச்சுக்கோங்க, உடனே எல்லாரையும் நீக்கி விடுகிறார் எடப்பாடின்னா தப்பு பண்ணுறவனை நீக்காம வேற என்ன பண்ண முடியும்? வேற என்ன பண்ண முடியும்? அதனால இது வந்து வாய்ப்பு இல்லைன்னு சொல்றீங்க. இப்போ தாவே கஷ்டம். இது நான் முதல்லயே சொன்னோம். அதாவது வந்து அவர் என்ன பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னு சொன்னால், ஒரு 13 பேரை ரிசைன் பண்ண சொல்லிட்டு ஆதவர்ஜுனா தான் உட்காந்துருக்காரு இல்லையா, அவர் ஒரு 8 கட்சியில் போய் என்னை தலைவனாக்குங்க அப்படிலாம் சொன்னார், எவனும் ஒத்துக்கல. அதனால கடைசியில் ஏதோ தாவேக்க பக்கம் வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவர்கிட்ட போய் நான் ஒரு 13 எம்எல்ஏக்களை நான் ராஜினாமா பண்ண சொல்கிறேன்,
தாவேக்காக்கு நான் டைரெக்டாக ஆதரவு கொடுக்குறேன், என் வாழ்நாள விஜயின் காலடியில் போடுகிறேன் சொல்லிட்டா வேலை முடிஞ்சிருக்கும். அதை விட்டுட்டு நான் எடப்பாடியை கவுத்தருவேன், அதிமுக சின்னாபின்னப்படுத்திடுவேன், நான் தான் அதிமுக அப்படின்னு சொன்னால் தப்பாக எடுத்துக்காதீங்க. அந்த மாதிரி வாய்ப்புகள் இது வரைக்கும் அதிமுகவுக்கு வந்ததில்லை, எத்தனையோ சாதனைகளை பார்த்துருக்கு. ஸோ இப்போவாவது அதிமுகவை விடுங்க, நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது, எவன் நினைச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அதுவா போய் எங்கேயும் கரையும் கரையாது. திமுக தீய சக்தின்னு தெள்ள தெளிவாக பேசி அதற்கு ஒரு நாயகன் வருவான்னா அப்போ தான் வரும். அதனால தான் அண்ணாமலையை எடப்பாடி த்ரெட்டாக நினைச்சாரு. ஏன்னா அண்ணாமலை இறங்கினாருன்னா அவரால் அதிமுகவுடைய தொண்டர்களை கவர் பண்ண முடியும். ஏன்னா ஒரு யதார்த்தமாக பக்கத்து வீட்டு பையன் மாதிரி இருக்காரு, பேசுறது ரொம்ப கேஷுவலாக பேசுறாரு, மிடுக்கு இல்லை செருக்கு இல்லை, எல்லா கேள்விக்கும் பதில் சொல்றாரு, பயந்துக்கல, பேப்பரை பார்த்து படிக்கல, தெளிவான ஒரு ஐபிஎஸ் அதிகாரி. அதனால தான் அண்ணாமலை எடப்பாடி பண்ண மிகப்பெரிய தப்பு, அண்ணாமலையை கரெக்டாக பயன்படுத்தி இருந்தா அண்ணாமலை எங்கே போவார்? ஃப்ளைட்டில் ஏறி டெல்லிக்கு தானே போவார். அவர் கட்சி டெல்லிக்கு அவரை கூட்டிட்டு போவோம்ல, உன்ன மாதிரி குண்டி புண்டி தாண்டாத கட்சி இல்லை. அப்போ ஜாலியாக அதை கொண்டு போயிருக்கணும், அவரை தடுக்கணும், அவர் வரக்கூடாது அப்படின்னு நினைத்த ஒரு தவறு எடப்பாடி பண்ணது. 2023 அதிமுக பிஜேபி பிரிந்தது மிகப்பெரிய தவறு. இந்த 2 தவறு தான் எனக்கு தெரிஞ்சு எடப்பாடி பண்ணியிருக்காரு, வேற எந்த தவறு. ஆனா இப்ப இந்த உட்கட்சி பூசல்ல பாஜகவின் தலையிடல்ன்றது இருக்கா சார்? ஏன்னா பாஜக என்ன நிலைப்பாடு? பாஜக புரிஞ்சுக்கோங்க, ஒரு மாநிலத்துல ஒரு நல்லது நடக்குதுன்னு சொன்னா அந்த இடத்துல போய் நான் தான் அதுக்கு காரணம்னு அது சொல்லவே சொல்லாது. ஏன்னா காங்கிரஸ் வேற ஆட்சிக்கு வந்திருக்கு, அதிகாரத்துக்கு வந்திருக்கு. அப்ப அந்த காங்கிரஸ் கிட்டத்தட்ட 60 வருடமா மொட்டை போட்டு முடி வளர்த்து இப்பதான் ஜட பின்னி பூ வச்சிருக்கு. பெரிய விஷயம், ரொம்ப சந்தோஷம். அன்னைக்கு ராத்திரி அந்த முடிவு எடுத்தாங்க இல்லையா, திமுக கூட்டணியிலிருந்து தாவேக்காக்கு வரணும்னு, அந்த முடிவு எடுக்கிறதுக்கு காரணமாக இருந்த அத்தனை பேரும் போற்றத்தக்கவர். அவரை பற்றி தான் நீங்கள் போஸ்டர் சென்னையில் எல்லாம் பார்க்குறீங்க, அவரை வாழ்த்தி போஸ்டர் பார்க்குறீங்க. அந்த சக்கரவர்த்தி புத்திசாலி, அந்த ஒரு புத்திசாலித்தனத்துக்கு உங்களுக்கு அமைச்சரவையில் இடம் கிடைச்சிருக்கு. இதை வச்சுட்டு நீங்கள் எதாவது கழட்டி மாட்டுவீங்களான்னு கேட்டால் ஒன்றும் கிடையாது. உங்கள் வீட்டில் கேலண்டர் கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? ரொம்ப நல்லா இருந்தால் ஹாலில் மாட்டுவீங்க, இன்ஃபர்மேஷன் அதிகமாக இருந்தால் ரூமில் மாட்டுவீங்க, இவ்வளோதானே நீங்கள் பண்ணுவீங்க. அதைத்தான் அவங்க பண்ணுவாங்க, பெருசாக ஒன்றும் கழட்டி மாட்ட மாட்டாங்க. அப்போ இதில் பாஜகவின் தலையிடல் எதுவும் இல்லை, இருக்கவே கூடாது. பிஜேபி என்றைக்குமே நீங்கள் அது நிதிஷை ஹேண்டில் பண்ண விதமாக இருக்கட்டும், அல்லது பட்நாயக்ஜியை ஹேண்டில் பண்ண விதமாக இருக்கட்டும், அல்லது சிவசேனாவை ஹேண்டில் பண்ண விதமாக இருக்கட்டும், வாய்ப்புகளை கொடுத்து 3 முறை பிஜேபி கூட்டணி ஜெயிக்குது மகாராஷ்டிராவில், 3 முறை. 3வது முறை தான் பிஜேபியோடைய ஆளு முதலமைச்சராக வர்றாரு. அது வரைக்கும் பொறுமை காக்குது, அதுக்கு மேலதான் இறங்கி அடிக்குது. ஸோ அந்த மாதிரி தான் பண்ணும் பிஜேபியோடைய வேலை. இதில் எதுவுமே கிடையாது. சொல்ல போனால் பிஜேபி இப்போ அமைதியாக இருக்கக்கூடாதுன்னு மட்டும் நான் சொல்லுவேன். எடப்பாடி விட்டுருங்க, அவர் சாவட்டும், அவர் என்ன வேணாலும் பண்ணட்டும், அவரையே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கட்டும், ஜோசப் விஜய் என்ன பண்ண போறாருங்கிறத பற்றி கவலை இல்லை. திமுக வெக்கமான சூடு தோரணை எல்லாம் தோற்று போனதை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை, அதனுடைய ஊழல்களை கண்டுக்க வேண்டிய அவசியம் இல்லை, கண்டுக்கிட்டா உடனே இவங்கெல்லாம் ஆதரவு வாபஸ் வாங்கிடுவாங்க அப்படின்ட்டு ஜாலியாக விடாமல், அதிமுகங்கிறது ஒரு அர்த்தமுள்ள ஒரு கட்சி, அதை காப்பாற்றணுங்கிற ஒரு எண்ணம் பிஜேபிக்கு வரணும். அதைத்தான் நேற்றுக்கு ப்ராபப்ளி பிஎல் சந்தோஷோட பேசியிருப்பாங்கன்னு நான் நம்புறேன். இதுல அண்ணாமலை அவர்களை மீண்டும் தலைவராக கொண்டு வருவதாக மீண்டும்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. அவர் என்ன அடகு வச்சுட்டு திருப்பி கொண்டு வந்து ரெசிப்ட் கொடுத்துட்டு திருப்பி கொண்டு வந்து அடகு வைக்கிற கதையா? அதெல்லாம் கிடையாது. அண்ணாமலை தன் வேலையை ஒழுங்கா பண்ணிட்டு இருந்தார். 90-95 கூட்டங்கள்ல பேசியிருக்காரு. அதிமுக ஆதரவாக தான் பேசியிருக்காரு. யாரெல்லாம் அழைக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் போய் பேசியிருக்காரு. நீங்க பாத்தீங்க இல்லையா, தொடர்ந்து அது கூட்டம் என்ன கூட்டமாக இருந்தாலும் அவர் பேசியிருக்காரு. அவர் வேலையை அவர் ஒழுங்கா பண்றாரு. தேவையில்லாம அவருக்கு சூடம் கொளுத்தி அவரை சாமியார் ஆக்கிடுறீங்க, பெருமாள் ஆக்கிடுறீங்க. அப்படி இல்லையா அவருக்கு வாழைப்பழத்தையும் தாம்பழத்தையும் வச்சு அவரை சாமியார் ஆக்கிடுறீங்க. அவர் அண்ணாமலையா விடுங்க, அவருக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு. 2 பிரச்சனை தான் அண்ணாமலைஜிக்கு. அது சொல்றதுக்கெல்லாம் எனக்கு தகுதி கிடையாது, நீங்க கேட்டதுனால சொல்றேன். பிஜேபியை சித்தாந்த ரீதியாக ஏற்றுக்கொண்டால் தான் அண்ணாமலையால அந்த ரேஞ்சுக்கு செயல்பட முடியும். இன்னைக்கு சித்தாந்த ரீதியாக பண்ணலை. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் நல்லா இருக்கீங்க சார், ஒரு ஹீரோவாக நடிங்கன்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நானும் உடனே ஓகே ஹீரோவாக நடிங்க, அப்படி கோட்டு போடலாமா இது போடலாமா நினச்சா நான் ஹீரோவாக நடிக்க முடியாது. நான் அந்த கதாபாத்திரத்தை உள்வாங்கி கொண்டு நடித்தால் தான் நான் நல்லா வர முடியும், நீங்கள் வாய்ப்பு கொடுத்தாலும். அப்போ பிஜேபியை சித்தாந்த ரீதியாக முதல்ல அண்ணாமலைஜி புரிந்து கொள்வது நல்லது. இது என்னுடைய கருத்து தான். அவர் கேட்கணுங்கிற அவசியம் அவருக்கு இல்லை, அவர் அறிவாளிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அடுத்த மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு மோடி ரசிகராக நீங்க அரசியல் இறங்கி பிரயோஜனம் இல்லை. அப்புறம் விஜய் ரசிகர்களுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் இல்லாம போயிடும். நீங்க பெரிய ஆள், மிகப்பெரிய ஆள். உங்களுக்கு உள்துறையில என்ன எங்க போகணுமோ அங்க போகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. அப்படிதான் நீங்க பிஜேபியை பார்க்கணும், அவரும் அப்படித்தான் பார்த்துருப்பாரு. ஸோ
மோடியின் ரசிகராக அரசியல் செய்யாதீர்கள். பிஜேபியை சித்தாந்த ரீதியாக முதல்ல ஏற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். பிஜேபிங்கிறது இங்கெல்லாம் இருக்கிற 4-5 தலைவர்கள் இல்லை. அங்கே சீட்டு கிடைச்சா ஜெயிச்சிருவேன், டெபாசிட் ஊற்றிக்கிட்டு நம்ம ஒருத்தர் இருக்கார், எல்முருகன் ஒருத்தர், அவர் எம்பி நிற்கிறாரு, எம்எல்ஏ நிற்கிறாரு. என்ன வாய்ப்புகள், ஐநா சபை தலைவர் வாய்ப்பு தான் இன்னும் கொடுக்கல பிஜேபியிலிருந்து. அதையும் கொடுத்து விட்டாங்கன்னா அங்கேயும் போயிட்டு தோற்று போயிட்டு வந்துருவாரான்னு தெரியல. இந்த மாதிரி ஆட்களை வைத்து நீங்கள் பிஜேபியை முடிவு பண்ணாதீங்க. அவங்களாம் திமுகலேருந்து வந்தவங்க, வெளியிலேருந்து வந்தவங்க. பிஜேபியை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அடல் பிகாரி வாஜ்பாயோடைய பேச்சுக்கள், நாங்கள்லாம் அதை தான் பார்த்துருக்கோம். அந்த பிஜேபியை சித்தாந்த ரீதியாக ஏற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் இன்னும் கதாபாரத்துக்குள்ளே இருக்கீங்க. இந்த எம்ஜிஆருக்கு டூப் போடுற மாதிரி, ரஜினிக்கு டூப் போடுற மாதிரி இருந்தால் நீங்கள் ரஜினி ஆக முடியாது. டூப்பு போடலைங்கிற ஒரு எண்ணத்தோடு நடிக்கணும், அப்போ நீங்கள் ரஜினி ஆக முடியும். அந்த மாதிரி சின்ன கரெக்ஷன், அது அவருக்கு தேவையே இல்லை. அவரால் கண்டிப்பாக நல்லா பண்ண முடியும். சரி, கண்டிப்பாக சார். தொடர்ந்து பேசுவோம் சார் பல நிகழ்வுகளை பற்றி. நன்றி.